Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 5/4/2025 சனிக்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம். தந்தைக்கு நற்பெயர் வாங்கித் தரும் தனையன். எப்படி? இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். யார் வாங்கி தருவார்கள்? அதற்குண்டான அமைப்பு என்னவென்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பார்ப்போம். 2க்கு உடையவனும் 5க்கு உடையவனும் இணைந்து 3ஆம் இடத்தில் அமர, பாவிகள் பார்க்காமல் குரு மட்டும் பார்க்க, அவன் தந்தைக்கு நற்பெயர் வாங்கி கொடுப்பான். இதில் மாற்றம் இல்லை. விளக்கம் பார்ப்போம். 2க்கு உடையவன். இதற்கு முன் ஒரு சுலோகத்தில் 2க்கு உடையவன் சுக்கிரன், 7ஆம் இடத்து அதிபதி, எனவே கணவன் மனைவி என்று நாம் எடுத்துக்கொண்டோம். இங்கே 2க்கு உடையவனும் 5க்கு உடையவனும் 3ஆம் இடத்தில் அமர, இங்கே நாம் யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஒரு பாவம் பல விஷயங்களை சொல்லும். அதில் எந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது சில சேர்க்கைகளால் நாம் அறிய வேண்டும். இது முக்கியம், மிக மிக முக்கியம். 2க்கு உடையவன் கல்வி, வாக்கு, சத்திய பேச்சு, இதெல்லாம் இந்த 2ஆம் இடத்துக்கு இந்த இடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 5க்கு உடையவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, புகழ் தரும் ஸ்தானம். இந்த வாக்கு, சத்தியம், இந்த பேச்சுகளால், இந்த நடத்தைகளால் புகழ் பெறும் யோகம். இந்த 5க்கு உடையவனும் 3ஆம் இடத்தில் அமர. 3ஆம் இடம் தொடர் முயற்சியினால் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். எனவே தான் விளையாட்டு, சங்கீதமெல்லாம் இங்கே வருகிறது. இந்த 3ஆம் இடத்தில் அமர, பாவர்கள் பார்க்காமல் குரு பார்க்க, தந்தைக்கு மதிப்பு வரும். சரி, சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். 2க்கு உடையவன் சத்திய பேச்சு, வாக்கு, 5ஆம் இடம் புகழ் தருவது, 3ஆம் இடத்தில் குரு பார்க்க, இதெல்லாம் சரி, ஒப்புக்கொள்ளும்படி இருக்கிறது. ஆனால் இந்த சுலோகத்தில் தந்தைக்கு நற்பெயர் எப்படி வரும்? இதுவரை நாம் பார்க்காத, இப்பொழுது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது. அது என்ன? 3ஆம் இடத்தில் அமர்ந்தால் இந்த 2 கிரகங்களும் எந்த இடத்தை பார்க்கும்? 9ஆம் இடத்தை பார்க்கும். 9ஆம் இடம் யாரை சொல்லும்? தந்தையை சொல்லும் இடம். ஆக இருப்பு மட்டும் அல்ல, பார்வையும் பலன் கொடுக்கும். 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்த்தார்கள் அல்லவா? அதனால் தந்தைக்கும் மதிப்பு ஏற்பட்டது. அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். உங்களது இலக்கு பெரிய இலக்கு. அந்த இலக்கினை இன்று அடைவீர்கள். இந்த நாள் வெற்றி தரும் நாள். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள்.
முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் 2 நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். உங்களது சீரிய பழக்கத்தால். ஒன்று உறவு முறையில் நன்மை, அடுத்து தொழில்துறையில் நன்மை. இந்த 2ம் இன்று உங்களுக்கு நடக்கும். கடகராசி அன்பர்களே, நன்றாக சிந்தித்து ஒரு முடிவெடுத்து அதன்படி நடந்து வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. இன்றைய தினம் புத்திசாலித்தனமாக யோசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய மாற்று கருத்துக்களை ஏற்று அதன் வழி நடந்து இந்த நன்மையை பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது திறமையும் உங்களது அணுகுமுறையும் பெரும் மதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு இந்த நடவடிக்கைகளால், அவர்களது இந்த நடவடிக்கைகளால் ஒரு உயர் பதவியும் கிட்டலாம். துலாம் ராசி அன்பர்களே, மகத்தான வேலையை செய்ய இருக்கிறோம், நல்ல பணியை செய்ய இருக்கிறோம் என்றெல்லாம் எண்ணி நீங்கள் செயலில் ஈடுபட அது உங்களுக்கு கஷ்டத்தையும் ஏன் தலையிட்டோம் என்ற வருத்தத்தையும் ஏற்படுத்தும் நாளாக காட்டுவதால் கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது பேச்சாகட்டும் செயலாகட்டும் எளிதில் முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை முடித்து காட்டுகிறது. நல்ல நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். உங்கள் திறமையை காட்டி எதை பெற்றால், எதை அடைந்தால் உங்களுக்கு முழு திருப்தியோ அதை பெறுவீர்கள். மிக மிக நல்ல நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, வேண்டாத தடைகளால் தேவையற்ற சிரமங்கள் நாள் முழுவதும் வந்து கொண்டே இருக்கின்றன. உணர்ச்சி வசப்படக்கூடாது இன்று. கும்பராசி அன்பர்களே, சுற்று வட்டாரத்தில் நல்ல பெயரை எடுப்பீர்கள். உங்களது பேச்சும் பெருந்தன்மையும் இந்த பெருமையை பெற்றுத் தரும். மீனராசி அன்பர்களே, எடுத்த வேலையை நல்லபடியாக முடிப்பீர்கள். யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு புகழுகின்ற வகையில் ஒரு திறமையை, ஒரு வித்தையை காட்டி எடுத்த வேலையை நல்லபடியாக முடிப்பீர்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.